ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பிரியன் தேவி. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் எப்படி எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டாடினேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக கொண்டாடினேன். பூஜை ரூமெல்லாம் நல்லா ஃபோட்டோவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு எல்லாமே அலங்காரம் பண்ணிவிட்டேன். விளக்கம் ஏற்றி வச்சுட்டேன். இந்த விநாயகர் சிலையை தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த விநாயகருக்கு வந்தவொடனே அலங்காரம்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூ வச்சுருந்தேன். அப்புறம் எருக்கம்பூ மாலை போட்டிருந்தேன். அப்புறம் இந்த குடம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது அழகாக பார்க்கவே. அப்புறம் அருகம்புல் அப்படியே சைடில் தூவி விட்டேன். அப்புறம் பூவும் அப்படியே தூவி விட்டு இப்படி தான் நான் வச்சுருந்தேன். இப்படி டெக்கரேஷன் பண்ணி இப்படி தான் வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் சாமிக்கு பிரசாதம் என்னென்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொழுக்கட்டை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சுண்டல் வேக வச்சு அது தாளிச்சுட்டு வச்சுருக்கேன். அப்புறம் சேமியா ஜவ்வரிசி எல்லாம் போட்டு பாயாசம் வச்சுருக்கேன். இது மட்டும்தான் சாமிக்கு வச்சுருக்கேன். நான் எப்போ சாமி கும்பிட்டேன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங் தான் 6 மணிக்கு மேலே தான் சாமியை கும்பிட்டேன். அவர் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்தார். அதனால் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தார் நாள் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு மற்ற அவல் பொரி கடலை இதெல்லாமே போய் வாங்கிட்டு வந்தாங்க. பூவு பழம் இலை மற்ற திங்ஸ் எல்லாமே எல்லாமே அவர் தான் வாங்கிட்டு வந்தார். காலையில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு சாமிக்கெல்லாம் விளக்கேற்றிட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது. அங்கே நல்லா கிராண்டாக செஞ்சுருந்தாங்க. காலையில் 21 வகை அபிஷேகம் பண்ணாங்க. அங்கே அந்த அங்கே போய் கோயிலில் அட்டன் பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஈவினிங் அந்த கோயிலில் சந்தன காப்பு அப்புறம் பிரசாதம் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஈவினிங் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஈவினிங் கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஈவினிங் அவர் எந்திரிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் போய் வாங்கிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டோம். இப்போ பொரி கடலை நாட்டு சக்கரை அவல் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சுட்டாங்க. இடையில என் பையன் சம்பத் நான் தான் பத்தி ஏற்றி வச்சு சாமிக்கு காமிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி காமிச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ பாயாசம் எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டேன். அப்புறம் கொழுக்கட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவும் நானும் சம்பத்தும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். சுண்டல் நல்லா காலையில் தான் ஊற வச்சுருந்தேன். வெள்ளை சுண்டல் தான். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா விசில் போட்டு அதுவும் நல்லா தாளிச்சு விட்டு வச்சுருக்கேன்ல அதுவும் இப்போ வச்சிடலாம். தேங்காய் போடலை, மிளகாய் மட்டும் போட்டு கருவேப்பிலை தாளித்து அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் இப்போ போட்டுடலாம். மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அதில் ஒரு அருகம்புல்லை சொருகி விட்டு பூ வச்சுருக்கேன். வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்து வச்சிட்றேன். அப்புறம் மீதி இருக்கிற வாழைப்பழத்தை இலையில வச்சிட்றேன் பழத்தோட வாழைப்பழத்தோட. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பசங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழம் வேணும், பாயாசம் வேணும், கொழுக்கட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு சாமி மேலே இருக்க பூ வேணும், அந்த குடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியே கடைசியில் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுருந்தோம்.
எல்லாமே சரியாக பண்ணியிருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சமான முறையில் வந்து செஞ்சு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பண்ணி வந்து சாமி கும்பிடும்போது நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கிது. அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்ல நிறைவாக இருக்குது. சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் வந்து சாமியை கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதான், எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் வந்து சாமி பாட்டை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் தான் வந்து சாமியை வந்து படைச்சார். தீபாராதனைலாம் காமிச்சார். சம்பத்தை வந்து நான் தான் மணி ஆட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மணி ஆட்டிக்கிட்டு இருந்தான். தேங்காய்லாம் உடச்சி வந்து சாமியை கும்பிட்டு மனதுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருந்தவங்களுக்கு வந்து பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். எப்பயுமே சாமி வந்து கும்பிட்டாங்க அது நம்ம செஞ்சதை வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குறம்போது ஒரு ஹாப்பி தான். இப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து சாமியை வந்து மேலே தூக்கி வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் வந்து சாமிக்கு பிரசாதமாக வந்து பசுமாட்டு பால் அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு காலையில் பால் வந்து பிரசாதமாக வச்சு சாமியை வந்து கும்பிட்டாச்சு. பாப்பா வந்து அவங்க ஸ்கூலில் வந்து விநாயகர் பற்றி சொல்லி கொடுத்தாங்க பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் வந்து அவள் பாடினா. அவள் பாடிட்டு சாமிக்கு வந்து பத்தியெல்லாம் நான் தான் வந்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து காமிச்சிட்டு அந்த பாட்டை வந்து கொஞ்ச நேரம் வந்து பாடிட்டு அதுக்கப்புறம் பத்தியை வந்து பாப்பா காமிச்சா. நான் வந்து சாம்பிராணியை வந்து பற்ற வச்சு சாமிக்கு வந்து காமிச்சு விட்டேன். போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி எல்லாமே பூஜை பண்ணி சிலையை வந்து 3 நாள் வந்து வச்சுருந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா காவேரி ஆற்றுல போய் வந்து விட்டோம். இந்த வருஷம் அதே மாதிரி 5 நாள் வந்து வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. 5 நாள் வந்து வச்சுருந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கரைக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.